வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டை அரங்கத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் ஜூலை மாதத்தில் நான் வாசித்த புத்தகங்களை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு மந்த்லி ரீட்ஸ் புக்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பட் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான புத்தக திருவிழா அப்டேட்டையும் சொல்லிடுறேன். இன்னைக்கு ஈரோடு புத்தக திருவிழா தொடங்குது. ஏன்னா ஈரோடு புத்தக திருவிழா எனக்கு பிடித்த புத்தக திருவிழாக்களில் ஒன்று. ஜூலை 31 தொடங்குது. ஆகஸ்ட் 11 வரை நடைபெற இடம் சிக்கையா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. நம்ம வழக்கமாக நடக்கிற சிக்கையா நாயக்கர் காலேஜ் தான். இப்போ ஃபுல்லி கவர்மெண்ட் அண்டர்டேக்கன் ஆகியிருக்கிறதுனால பேரில் கொஞ்சம் சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சிக்கையா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் லோக்கல் பஸ் இருக்குது, நடந்து நீங்கள் போயிடலாம். நானும் வந்து பார்த்துட்டு வீலாக்கு போடுறேன். ஸோ இப்போ முதல் புத்தகம் பார்த்துடலாம். ஒரு பிணந்தூக்கியின் வரலாற்று குறிப்புகள், சைரஸ் மிஸ்திரி அப்படிங்கிற எழுதுனது. தமிழில் மாலன் மொழிபெயர்த்திருக்காரு. இந்த புத்தகத்திற்காக மாலனுக்கு மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருதும் பெற்ற ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம். இது பார்சி சமூகத்து மக்கள். நம்ம எப்போதுமே பார்சி சமூகத்து மக்கள் எப்படி பார்ப்போம்னா, பார்சி பீப்புள்னால ரிச்சாக இருப்பாங்க, பணக்காரங்களாக இருப்பாங்க அப்படின்னு. பட் அவங்களுக்குள்ளேயும் ஒரு குறிப்பிட்டவங்க, அதாவது அந்த பிணம் தூக்கக்கூடிய வேலை பார்க்குறவங்க சமூகத்தில் ரொம்ப ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலைமையில அப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும், அதில் ஒரு பர்டிகுலராக ஒரு பிணந்தூக்கியோட வாழ்க்கையும் ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பிணந்தூக்கும் சமூகம் அப்படி அதோட கதையும் இருக்குது. அதை தாண்டி அந்த ஒரு மனிதன் கதையை சொல்கிற அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லாவே எழுதியிருக்காங்க. அதில் ஏன் குறிப்பாக ஒரு பிணந்தூக்கியாக மாறான், ஏன்னா அடிப்படையில் இந்த கதையின் நாயகன் ஒரு பிணந்தூக்கி கிடையாது. ஏன் பிணந்தூக்கியாக மாறுறான், அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டான், அதோட வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு, இந்த புத்தகம் எப்படி உருவானுச்சுன்னா அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதை குறித்தெல்லாம் இந்த புத்தகத்தை பற்றியான தனி வீடியோவில் நம்ம பார்ப்போம். அடுத்த புத்தகம் ரெண்டாவது. இந்த புத்தகம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வாச்சேன். அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட் ரீடிங்லாம் பண்ணல, கொஞ்சம் ஸ்லோவாக தான் வாச்சேன். குறிப்பாக இதில் ஒரு சில இடங்கள் நான் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பர்டிகுலர் ஏரியா நான் தனி வீடியோவில் அப்படியே வாட்சி காமிக்கிறேன். இன்றைக்கும் பொருந்துமா, அப்படி ஒரு அற்புதமான வரிகள் அது. அடுத்தது எழுத்தாளர் இமயம் அவர்கள் எழுதிய செல்லாத பணம், 2020ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நாவல். பிரமாதமாக இருந்துச்சு. ஏன்னா பிணந்தூக்கியின் வரலாற்று குறிப்புகள் நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வாச்சேன். ஒரு 10 நாள்கிட்ட வாச்சேன், கொஞ்சம் வேலைகளும் இருந்துச்சு. பட் செல்லாத பணம் பார்த்தோன்னா, கோயம்புத்தூர் புக் ஃபேர் போகிறதுக்கு முன்னாடி முதல் நாள் தொடங்கியிருந்தேன். ஒரு 50-60 பக்கமாக நம்ம படிச்சிருந்தேன். புக் ஃபேர் போயிட்டு இருக்கும்போதே படித்ததான், ட்ராவலில் படித்து முடிச்சுட்டு தான் வச்சேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங், அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. ஒரு டைட்டிலுக்கு அவ்வளோ நேர்மையான ஒரு டைட்டில்னு சொல்லலாம். பணம் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு பணம் செல்லாமல் போகும். நீங்கள் அம்பானியாக இருங்க, அதானியாக இருங்க, யாராக வேணா இருங்க, ஒரு கட்டத்தில் உங்கள் கையில் இருக்க பணம் உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாது, உங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ இது ஒரு நெகட்டிவ் எண்டிங்கான ஸ்டோரின்னு கூட சொல்லுவேன். ஏன்னா சொல்லிட்டேன் எப்படின்னு நினைக்க வேணாம். ஏன்னா சில பேர் சஸ்பென்ஸ் பிடிக்காது சொல்லிட்டேன் அப்படின்னு. ஏன்னா கதையை ஆரம்பித்து உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். ஒரு பெண் மரணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கா. ஸோ மரணம் எப்போ ஏற்படும், அடுத்த வரியில் வரப்போதா, அடுத்த பேராகிராஃபில் வரப்போதா, அடுத்த சாப்டரில் வரப்போதா, அவ்வளோதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கதையோட முடிவு இதுதான் தெரிஞ்சிருக்கும். அதை நோக்கி 300 பக்கம் நீங்கள் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கீங்க. எப்போ நடக்கும், ஏன் நடக்கும், கதை முன்னும் பின்னுமா, அதற்கு முன்பு நடந்த நிகழ்வுகள் அப்படின்னு போயிட்டுருக்கு. நான் சும்மா அவுட்லைன் மட்டும்தான் சொல்கிறேன், கதையோட மையப்புள்ளி எதுக்குமே நான் போகல. ஒரு பெண் மரணத்துக்காக காத்து ரொம்ப பேசிக்கான அவுட்லைன் தான் சொல்கிறேன். ஏன்னா நாவலை வாசிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இந்த படமே ஒரு பிரமாதமான வடிவமைப்பு. இந்த படத்துக்குள்ளே அர்த்தம் இருக்குது. இந்த டைட்டில் ரொம்ப சூப்பராக ஒரு பொருத்தமாக வச்சுருக்காருமே. பட் இந்த பர்டிகுலர் படத்துக்கு ஒரு நல்ல மீனிங் இருக்குது. வாட்சவங்களுக்கு தெரியும். நான் தனி வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இமயம் அவருடைய கோவேறு கழுதைகள் போன வருடத்தில் வாசத்தில் ஒரு நல்ல புத்தகமாக இருந்துச்சு. அதை காட்டிலும் இப்போ செல்லாத பணம் உண்மையிலே ரொம்ப என்ஜாய், ஒரு நெகட்டிவ் எண்டிங் இருக்கக்கூடிய ஒரு கதையை நான் என்ஜாய் பண்ணி படிப்பேன் அப்படின்னு நான் நினைக்கல. விறுவிறுப்பான எழுத்து நடையில இருந்துச்சு. அடுத்த புத்தகம் என்ன லேயர்னு தெரியாமல் தொட்டுட்டேன். ஜோனத்தன் லிவிங்ஸ்டன் என்ற கடற்பறவை. இது நம்ம கோயம்புத்தூர் புக் ஃபேரில் வாங்கி நண்பருக்கு அனுப்ப வேண்டிய புத்தகம். சரி, அனுப்புறதுக்கு முன்னாடி வாச்சிருவோம் அப்படிங்கிற சின்ன புக்காக இருக்கேன், லைட்டாக அப்படி வாச்சிரும் அப்படின்னு தான் எடுத்தேன். பார்த்தா இது ஒரு மெய்யியல் அந்த மாதிரியான லேயரில் ஒரு புத்தகம். இப்போ ஒரு மிர்தாதின் புத்தகம் எப்படி படித்தோம், படிக்க ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருந்துச்சு. எல்லாரும் புகழ் தான், உலக புகழ் பெற்ற புத்தகம். பட் நமக்கு வாசித்து ஒரு 300 பக்கம் போகிறதுக்குள்ளே அப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுவும் சரி, என்ன ஜோனாத்தன் ஏதோ கடல் பறவைங்கிறாங்களே அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணது. கொஞ்ச நேரம் ஒரு 10 பக்கம் போகிறோம்னா தெரிஞ்சிருச்சு, ஆகா இதுவும் ஒரு மாதிரி ஒரு ஓமை உருவகம் அந்த மாதிரி ஒரு மெய்யியல் கோட்பாடுக்குள்ள இந்த புக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு. ஆகா நிப்பாட்டிடுவோமா அப்படின்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் சமாளித்து வாட்சா நல்லா இருந்துச்சு, மோசமெல்லாம் கிடையாது. நமக்கு இந்த லேயர் ரொம்ப பிடிக்காது, பட் உலக புகழ் பெற்ற ஒரு புத்தகம் நல்லா தான் இருந்துச்சு.
இது முழு தொகுப்பும் கூட. ஏன்னா இது வந்து 3 சாப்டர் தான் முன்னாடி இருந்துச்சு, இப்போ 4 சாப்டர் இணைத்து முழு தொகுப்பாகவும் இருக்குது. இந்த புத்தகம் ரிச்சர்ட் பாக் அவர்கள் எழுதி பத்மஜா நாராயணன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. மொழிபெயர்ப்புலாம் எந்த சிக்கலும் இல்லை. குறிப்பாக முழு தொகுப்பு, ஏன்னா இந்த புக்கே முழு தொகுப்பு. அப்போ இதுக்கு முன்னாடி இதை விட இந்த புத்தகம் குட்டியாக இருந்திருக்கு. இது தனி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்த புத்தகம் இது கோயம்புத்தூர் புக் ஃபேரில் வாங்கினது தான், இப்போ வீடியோவில் காட்டல. ஏன்னா என் பைக்குள்ள வந்துச்சு, வாட்சுக்கு இருந்தாக்கில் அப்படியே வச்சுட்டேன். ஒரு கவிதை நூல், மெல்ல அசையும் கோவில் யானை. இந்த கவிதை தொகுப்பு எனக்கு எப்போதுமே பிடிக்கும். ஏன்னா இது டிஸ்கவரி புக் ஃபேரில் சொல்கிறது. நம்ம சென்னை புக் ஃபேரில் இதில் ஒரு புக் சொல்லியிருப்பேன், வாடியது கொக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நினைவா ஹைக்கூ போட்டி வருஷம் நடத்துகிறாங்க. இந்த தொகுப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு 2024 பரிசு பெற்றது. வாடியது கொக்கு வந்து 2023. இந்த புத்தகத்தோட வடிவமைப்பே ரொம்ப சூப்பராகும். ஒரு 2 வரி ஹைக்கூ தான், அதுக்கு ரொம்ப பொருத்தமான படங்கள் வரைஞ்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரேண்டமாக திறக்கிறேன். துள்ளும் மீன் தரிசனமாகும் கனநேர ஆகாயம். அப்படி மீன் துள்ளும் போது மேலே வந்து ஆகாயம் டக்குன்னு தெரியும். இது கூட எனக்கு படம் கொஞ்சம் பொருத்தமாக இல்லை, ரேண்டமாக நிறைய பெரும்பாலும் ரொம்ப சூப்பராக வந்துட்டு படம் வந்துட்டு போட்டிருப்பாங்க. கழுத்தில் ஆடுகிறது குழந்தை தவற விட்ட ஒரு துளி தாய்ப்பால். இன்னும் ஒரு தாய் இருக்க மாதிரி இருக்கும், அந்த கவிதை இருக்கும். இன்னொன்று மனே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இந்த புத்தகம் நான் ரொம்ப விரும்பி வாங்குறது காரணமே அந்த ஒரு படங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். அறுவடை காலம் நெல் சிதறிய வரப்பில் முளைத்தன பறவைகள் படத்தை பாருங்க. ஸோ இது மாதிரி இந்த தொகுப்பு ஃபுல்லாகவே வாசிக்கலாம். இது நம்ம நண்பருக்காக வாங்கினதான், சரி அனுப்புறதுக்கு முன்னாடி வாசிச்சிருவோம். பெரும்பாலான புத்தகங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி வாசிச்சிருவோம் அப்படின்னு தான் எடுத்த புத்தகங்கள். ஏன்னா நம்ம சேனல் கம்யூனிட்டியில் கூட நீங்கள் சேர்ந்துங்க, நிறையா மக்கள் பதிப்பு நூல்கள் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த முன்பதிவு காலத்தை தவற விட்டுறாதீங்க. ஏன்னா இப்போ ஓனாக்குளச்சி நம்ம பார்த்தீங்கன்னா போன வெள்ளிக்கிழமை வரையும் நம்ம சேனலில் சொன்ன நண்பர்களுக்கு நான் வாங்கி கொடுத்தேன். ஞாயிற்றுக்கிழமை புக்கு ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு, சீர் வாசரோட்டத்திலே காலி. இப்போ அடுத்த பதிவு பார்த்தீங்கன்னா கெட்டி அட்டையிலையும் வராது, இந்த விலையிலையும் வராது. ஏன்னா கெட்டி அட்டை 250 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இப்போ பேப்பர் பேக் தான் அடுத்து வரும்னு சொல்லியிருக்காங்க, விலையும் கூட வரும். ஸோ அதனால் அந்த முன்பதிவு காலத்தை கரெக்டாக பயன்படுத்திங்க. நம்ம சேனலோட கமெண்ட்லேயும் சேருங்க. அடுத்தது லாஸ்ட் புத்தகம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர் எழுதிய ஒரு சிறுகதை தொகுப்பு புத்தனாபது சுலபம். இது பார்த்தோன்னா இந்த புத்தகம் படிக்கும்போது எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு, இந்த ஜூலை மாதம் ஃபுல்லாக நான் வந்து ஒரே சோகமான புத்தகம், ஒரு ரொம்ப பாசிட்டிவான புத்தகங்களாக சோகமான புத்தகங்களாக வாசிச்சிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா ஒரு பிணந்தூக்கியின் வரலாற்று குறிப்புகள் ஒரு சோகமான புத்தகம், செல்லாத பணம் எவ்வளோ அருமையாக இருந்தாலும் வாசிக்க விறுவிறுப்பாக இருந்தாலும் ஒரு சோகமான புத்தகம், ஜோனத்தன் லிவிங்ஸ்டன் ஒரு மெய்யியல் சார்ந்த புத்தகம்னாலும் நமக்கு பிடிக்காத லேயர், கொஞ்சம் சோகமாக தான் வாசித்தேன். கவிதை தொகுப்பு போட்டோம், அது ஏன்னா டக்குன்னு அப்படி ஒரு மணி நேரத்தில் வாசிச்சு முடிக்கிறது. புத்தனாவது சுலபமும் சோகங்கள் அடங்கிய ஒரு சிறுகதை தான். ஏன்னா சிறுகதைனாலே ஒரு சோகமாக இருக்கும். எஸ்ராவோட எழுத்துக்களும் ஒரு மெல்லிய சோகத்தை மனதுக்குள்ளே கடத்துன்னு சொல்லலாம். ஸோ ஒரு சோகங்கள் நிரம்பிய சிறுகதை தான். பட் இந்த சிறுகதைக்குள்ளே வழக்கம் போல் எஸ்ராவோட புத்தகம் முழுசாக வாசிச்சு முடிக்கும் போது அண்டர்லைன் பண்ணாமல் இருக்கவே முடியாது, எங்கனையாவது அண்டர்லைன் பண்ணிடுவோம். ஸோ அப்படி அண்டர்லைன் பண்ணக்கூடிய பல்வேறு அழகான வரிகள் டக்குன்னு இப்போ ஞாபகப்படுத்தி பார்க்கணும்னா அந்த நகர வாழ்க்கை. ஏன்னா எனக்கு பெரும்பாலும் நகர வாழ்க்கையை பிடிக்காது, கோச்சிக்காதீங்க. அந்த நகர வாழ்க்கையை கூட சொல்கிறாரு. நகர வாழ்க்கைங்கிற ஒரு சூதாட்ட பலகையை போல், அதில் போய் உட்காந்துக்கிட்டு அடிக்ட் ஆயிருவீங்க, அதை விட்டு வெளில வர முடியாது. இந்த ஆட்டத்தை முடிச்சுட்டு எந்திரிக்கலாம் நினைப்பீங்க, அடுத்த ஆட்டத்தை முடிச்சுட்டு எந்திரிக்கலாம் நினைப்பீங்க, முடியாது. ஐடி பீப்புள் பாருங்கள், ஐடின்னு அந்த நகரத்தை நோக்கி போனவங்கள பார்த்தோன்னா போயிட்டு கொஞ்ச நாளில் வந்துடும் நினைப்போம், அடுத்து அங்கேயே செட்டில் ஆயிரும், அங்கேயே வீடு வாங்குவோம், அங்கே அப்பார்ட்மெண்ட் அதோட லோன், பிள்ளைகளை அங்கே சேர்க்குறது அதோட லோன், அப்படி ஒரு தொடர் சைக்கிள், ஒரு சுழல் காற்றை போல் நகரம் இழுத்துக்கிட்டே இருக்கும், அதாவது வெளில வர முடியாது. எஸ்ரா அதை ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காரு. இந்த தொகுப்பை குறித்தும் நம்ம தனி வீடியோவில் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் தனி வீடியோ எடுத்து விரைவில் அப்டேட் பண்ணணும். ஸோ இது 5 புத்தகங்கள் தான், எல்லாமே ஒரு சோகமான புத்தகம். ஏன்னா இது வாசிக்கணும்னா நான் கோட்டயம் புஸ்தகம் புத்தகம் ஒன்று கையில் எடுத்துட்டு சரி வாசிப்போம்னு நினைக்கும் போது சரி இந்த புத்தகம் நம்ம அனுப்பி வைக்கணுமே, நம்ம வாசகர்களை அனுப்பி வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது தான். இல்லைனா ஒரு ஜாலி ரீடு தான் படிச்சிருப்பேன். ஸோ இவ்வளோ புத்தகத்துக்கு பிறகு கண்டிப்பாக மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஜாலியான புத்தகம் படிக்கலான் இருக்கேன். பார்ப்போம் அடுத்த மாதம் எப்படி போகுது அப்படின்னு. இது போல் பல புத்தகங்கள் எனக்கு வாங்கி அனுப்புங்கன்னு சொல்கிற நண்பர்களுக்கு பெரிய நன்றி. ஏன்னா அவங்களுக்கு இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறக்குள்ள நான் புத்தகங்களை வாசிக்கிறேன், அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. மறுபடியும் பார்த்துடலாம். புத்தனாவது சுலபம் எஸ் ராமகிருஷ்ணனுடைய ஒரு சிறுகதை தொகுப்பு, மெல்ல அசையும் கோவில் யானை ஒரு ஹைக்கூ தொகுப்பு, ஜோனத்தன் லிவிங்ஸ்டன் என்ற கடற்பறவை ஒரு மெய்யியல் சார்ந்த புத்தகம், செல்லாத பணம் அற்புதமான ஒரு நாவல், ஒரு பிணந்தூக்கியின் வரலாற்று குறிப்புகள், கொஞ்சம் சமூக மாற்றத்தை குறித்தும் பிணந்தூக்கிகளின் வாழ்வியலை குறித்தும் ஒரு தனிநபரின் வாழ்க்கை குறித்துமான ஒரு சாகித்ய விருது பெற்ற நாவல்னு சொல்லலாம். ஸோ
இந்த புத்தகங்கள் நீங்கள் வாசிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய. மறுபடியும் அடுத்த மாதம் இன்னும் நிறைய புத்தகங்களையும் புத்தக திருவிழாக்கள் குறித்த அப்டேட்ஸோடையும் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.